அப்படி அண்ணா அண்ணா எனக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அதிகமான பசி அண்ணா பசி. ஆமா வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறா அதிக பசியாக இருக்கிறது. ஆமா அண்ணா அண்ணா உங்களுடைய பசி போக்குவதற்காகவே அனைத்து சாப்பாடுகளையும் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அப்படி அண்ணா உணவு அருந்து விட்டு மட்டத்தை பேசலாமா அண்ணா? அதற்கு முன்பாக எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணா. தம்பி சந்தேகமா? ஆமா சந்தேகம் என்பது இருக்கக்கூடாதுடா. எந்த குடும்பத்தில் சந்தேகம் இருக்கின்றதோ அந்த குடும்பம் நடுவீதிக்கு வந்து அப்படியா? எது இருந்தாலும் இருக்கலாம் தவிர சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது. அண்ணா சந்தேகமா? ஆமா. என்ன சந்தேகம் என்று கேள். அண்ணா அண்ணா நானும் அயல்நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை வரவேற்பதற்காக தாய் தந்தை இருப்பார்களே, எங்கே காணவில்லை. சரியான கேள்வி கேட்டிருக்கின்றாய். ஆமா, நமது நாட்டிற்கு வந்திருக்கின்றேன்.
நமது தாய் தந்தை எங்கே என்று கேட்கின்றார். நமது தாய் தந்தை வயதாகிவிட்டு காசி யாத்திரைக்கு சென்று விட்டார்கள். காசி யாத்திரைக்கு? அது மட்டுமல்ல, காசி யாத்திரைக்கு சென்றார்கள். இந்த நாட்டை மறுமுடி சூடி இந்த நாட்டு மன்னனாக்கி விட்டார்கள் என்று. உங்களை? ஆமா. அண்ணா, நான் வருவரையிலும் இல்லது எனது மகன் சிறியவன் வருவரையிலும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று அந்த நாட்டை அதனால்தான் உனக்கு வரவேற்கிறேன். அப்படியா? சரி, அது போகட்டும் அண்ணா. இன்னொரு பெருத்த சந்தேகம் எனக்கு. தம்பி, ஒரு சந்தேகம் முடிந்து விட்டது, மீண்டும் ஒரு பெருத்த சந்தேகம் என்று கேட்கின்றது. என்ன சந்தேகம்? ஆமா அண்ணா, நாம் பாசமிகு தங்கச்சி முத்தழகி என்கிறா. முத்தழகி தம்பி, அண்ணா, நான் தந்தை கேட்டு சரியான பதில் உரைத்தேன். ஆனால் நமது தங்கை முத்தழகி எங்கிருந்து கேட்கின்றாயே? ஆமா, சொல்லுங்க. கேட்காதா? தங்கையை பற்றி கேட்டால் உங்களுக்கு ஏன் எவ்வளவு கோபம் வருது? தம்பி, அண்ணா, நமது தங்கை இருக்கின்றது முத்தழகி. அவள் யார் தெரியுமா? யாருண்ணா? அவள் ஒரு தாசி. அண்ணா, அவள் ஒரு வேசி. ஒரு நிறுத்துங்கள் அண்ணா. தம்பி, நான் சொல்வதை கேள். நீ அயல்நாட்டுக்கு சென்றிருந்தாயே? ஆமா. அப்போது உனது தங்கை இருக்கின்ற முத்தழகி சொல்லுங்கள் அண்ணா. ஆமா. பாடசாலைக்கு அனுப்பி வைத்தேன். பாடம் படிக்கவில்லடா. கண்டவனுடன் காதல் கொண்டு 3 மாத கர்ப்பிணியாக இருந்தான். நான் யார்? இந்நாட்டு மன்னன். உன்னுடைய தங்கை 3 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது இந்த நாட்டு மக்கள் கை கொட்டி ஏசுவார்கள், என நகைத்தார்கள். என்ன இது? இந்நாட்டு மன்னுடைய தங்கை கர்ப்பிணியாக இருக்கிறார், கல்யாணம் பண்ண முடியும். அதனால் அது அறிந்த நான் அடியாத நம்ம கடித்து உன்னுடைய தங்கை முத்தழகி நாடு கடத்தி விட்டார். அண்ணா, நீங்கள் சொல்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இப்பொழுதே செல்கிறேன் அரண்மனைக்கு. என் தங்கையை சென்று காண. அண்ணா, நீங்கள் சொல்வது போல் முத்தழகி அரண்மனையில் இல்லை அண்ணா. நான் எத்தனை முறையும் எடுத்து முடியும், எத்தனை முறை எடுத்து முடியும் உனக்கு நம்பிக்கை வரவில்லை அண்ணா. ஆமா. ஏண்டா? சொல்லுங்கள் அண்ணா. நான் யாரா? அண்ணன். உனது அண்ணன். ஆமா. ஏதாவது தவறு செய்திருக்கின்றனா? இல்லை. இல்லை. ஆதலால் இப்போது நீ பசி மழைக்கத்தில் இருக்கின்றாய். ஆமா. நான் எதை உரைத்தாலும் உன்னுடைய பசி மழைக்கத்தில் உனக்கு எதுவுமே புரியாது. கேட்டுக்கொள்ள முடியாது. ஆதலால் உனக்கு பசியான பிறகு சரி அண்ணா, அன்னத்தையும் உனக்கு தெளிவாக கூறுகின்றேன். என்னுடைய பின் போகின்றாய். அதனால் உனக்கு அறுசுவை விருந்து இருக்குது அல்லவா? அந்த விருந்து தயாராக இருக்கின்றது. உடனே அழைத்து சென்று விருந்து உனக்கு உபசரிக்கிறேன். புதிராத ஒரு புதிர், நீ பார்க்காத ஒரு இடம். ஆமா, உனக்கு காண்பிக்க போகிறேன். ஆமா, சிறு மனதாக இருக்கின்றாய். எதையும் பார்த்து பயப்படக்கூடாது. நாம் எப்படி பிறந்தவர்கள்? வீரத்தோடு பிறந்தவர்கள். வீர புரிதலாக இருக்க வேண்டும். எதுக்கு மஞ்ச வேண்டாம். காட்டுறேன்.
அதனால் கடமை கடமை கண்ணியம் கண்ணியம் கட்டுகோளோடு இருக்க வேண்டும். சரி அண்ணா சரியா? இந்த அண்ணன் சொல்வதை கேள், கவனமாக நடந்து கொள்ள சரி அண்ணா வேண்டும். புறப்படு போ. காத்திருக்கிறேன் இதுவரையிலும் அண்ணனை காண வேண்டும். ஒரு பொருளை காட்டுகிறேன் என்று சொன்னார். இதுவரையிலும் காட்டவில்லை. அண்ணன் எங்கே சென்றிருக்கிறார்? அண்ணனை சந்திக்க வேண்டும். தம்பி ஒருவன் இருக்கின்றான், அவன் பெயர் உத்தமன். இந்நாட்டுக்கு வருகிறேன் என்று கூறினேன். ஆமாங்க. என்னுடைய தம்பி வந்திருக்கின்றான். வந்திருக்காரா? ஆமாம். எங்க இருக்காரு? உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்றான். அப்படியா? இதோ பார் எனது அண்ணா உணவு வந்திருந்தால் என்று எங்கே சென்றிருக்கிறேன்? தம்பி, அண்ணா உனக்கு உணவு பரிமாறுவதற்காக தான் வந்திருக்கின்றேன். ஆமா என்னங்க? இதை பார்த்தையா? எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது இதை எனக்கு. பார்த்தையா? அண்ணா ஆமாம் நான் கேட்கலாம் என்று நினைத்தேன். என்னங்க? எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. என்ன சந்தேகம் உங்க உனக்கு? தம்பின்னு சொல்றீங்க, சாகுது. நீங்க நல்லா தெளிவா பேசுறீங்க. அவரு என்ன திக்க திக்க பேசுறாரு, தடமாடி பேசுறாரு, வெற்றிலை. அப்படியே தடுதடுன்னு ஆடுறாரு. என்னை பார்த்துதான் அவருக்கு அப்படியே பேச்செல்லாம் அப்படியே தடுதடுன்னு பேசுறாரு. என்ன பாரு. சொல்லுங்க அத்தா. இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் பார்த்தது கிடையாது. அவரா? அதனால அண்ணனோட ஒரு பெண் இருக்கின்றாளே, அதையும் அவன் பார்த்தது கிடையாது. அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் தகித்து வந்திருக்கிறான். அப்படியா? தம்பி, அண்ணா இங்க வா. உனக்கு உணவு பரிமாறுவதற்கு ஒரு இருக்கிறது. ஆமாண்ணா அந்த புதிராக புதிரிட்டு இவங்க தானா? அண்ணா யாருண்ணா? ஏய், சொல்லுங்க. நம்முடைய தந்தை இருக்கின்றார். ஆமா தந்தைக்கு அருகில் இருப்பது யாரு? தந்தைக்கு அருகில் தாய் இருப்பாங்க. நமது அக்கா இருப்பாங்க. ஆமா. அக்காக்கு பக்கத்துல யாரு இருப்பாங்க? அக்காவுக்கு பக்கத்துல மாமா இருப்பாங்க. அது போல நான் இருக்கிறேன் அண்ணன். ஆமா. என்னுடைய அண்ணன் அருகில் யாரு இருப்பது? அண்ணன் அருகில் யாரு இருந்தா இருப்பாங்க? அண்ணன் நீங்க இருப்பீங்க. ஏய், என்னுடைய அருகில் கஜிலை. என்னங்க அத்தா? என்னுடைய அருகில் இருப்பது யார் தெரியுமா? இந்த கஜிலை. அண்ணா, எனக்கு தெரியாம எப்படி நான் திருமணம் நடந்தது? ஏய், அயல்நாட்டில் வந்திருக்கிறாய் அல்லவா? உனக்கு உறவு பரிமாற வேண்டும் என்றால் யாராவது சமைக்க வேண்டும் அல்லவா? சமைக்க வேண்டும். அந்த சமைப்பதற்கு அதெல்லாம் வைத்து கொடுத்திருக்கிறீர்கள். அப்படியா? அண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க? என்னங்க? ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிறவங்கெல்லாம் சமைச்சு கொடுத்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏய், என்னுடைய தம்பி உன் தம்பிக்கு சமைச்சு போட வச்சுக்கணும்னு சொல்றேன். ஆமாங்க, எனக்கு தெரியும். நீ எப்படி செய்ய சொல்லணும்னு எனக்கு தெரியுங்க. அண்ணா ஆ? அப்படியா? அண்ணா ஆமாண்டா. அண்ணி உத்தமன் வணங்குகிறேன் அண்ணி. வணக்கம் மைத்துனா. நல்லா இருக்கியா மைத்துனா? நல்லா இருக்கிறேன் அண்ணி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன சாப்பிட்டு வந்து வர முடியுது? அண்ணி நான் வெளிநாட்டுல இருந்து வரும்போது பர்கர் பீஸா அது மாதிரி சாப்பிட்டு வந்தேன். ஏய், மைத்துனா, சொல்லுங்க அண்ணி. வெளிநாட்டுல பர்கர் பீஸ் எல்லாம் சாப்பிட்டியா? ஆமா. சாப்பிட்ட மாதிரி தெரியுது. ஏன் அண்ணி? என்ன தடுதடுன்னு சொல்லு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடும் இருக்குது. கஜிலை, அத்தை, கஜிலை. என்னங்க அவன் நம்மளே கிராமத்துல இருக்கிறோம், நம்மளே நல்லா இருக்கிறோம். என்ன உங்க தம்பி வெளிநாட்டுல பட்டப்படிப்பு படிச்சுட்டு தாயகம் திரும்பி வந்திருக்கிறாரு. அவரு தலையில காலு நிக்காது, அப்படியே தட 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 ஆடுது. தக்க பொண்ணு மெச்சா மாரி தக்க தக்கன்னு ஆடுறாருன்னா ஐயா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. கஜிலை. அத்தா, என்னங்க? என்னுடைய தம்பி அயல்நாட்டில் வந்தார்ல, ஆமா, அதனால ஏதாவது ஏதாவது இப்படி நான் என்ன குடிகாரனுக்கு என்ன பண்ணியா? எங்க போவோம்? நாங்க தான் போவோம். ஏய், வெத்தலை காலையில ஆட்டை விட்டதும் என் பாய் வர எதுனா கூட எதுனா கூட எதுனா கூட எதுனா கூட என்னத்த வச்சுக்கிறேன் நான் நீ என்ன கூட வச்சுக்கிறேன்னா? நான் என்னத்த வச்சுக்கிறேன். ஏய், ஓ அதனால தம்பி ஆமா, வெளிநாட்டுக்கு வந்தல்ல, வெளிநாட்டுல இருந்து அதனால அங்க இந்த ஏதாவது பைக் கொடுக்குது அவருக்கு. மூஞ்சி பார்க்கும்போது எனக்கு தெரியுது. என்னங்க அவர் முகம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. சரி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆ. பசியோடு இருக்கின்றான், அப்படியா? அதனால் பேசுவதற்கு திகைக்கின்றான். வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியா? தம்பி, அண்ணா அருசலை விருந்து உனக்காக சமையல் செய்து வைத்திருக்கின்றான் இந்த கச்சிலை. இந்த கச்சிலுடைய கரத்தால் உனக்கு பரிமாறப் போகின்றான். வாக்கிட்டு ஓடி, தரியா? ஓடி, 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 ஓடி. ஏய், போலாமா? போலாமா? பசியா இருக்குது. பசிதானே? ஆமா. கொடுத்து சாப்பாடு அரிசி சாப்பாடு அப்படியா? போடுங்க. ஹலோ
சொல்லுங்க நீ. மைத்துனா, அண்ணே. உங்க அண்ணனே வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. ஆமா. உங்க அண்ணன் செய்ய வேலையெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். அப்படியா? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க இல்லையா? ஆமா அண்ணே. உனக்கு நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா செய்யணும். சரியா? செய்யறேன். மைத்துனா, அண்ணே. எதுவும் கிடையாது. காலை எழுந்த உடனே காலையில பக்கத்துல தான் நம்மளுடைய 2 ஏக்கரா நிலம் இருக்குது. ஆ. 1 ஏக்கரா கரம் தோட்டம் நட்டிருக்கேன். 1 ஏக்கரா குண்டு நெல் நட்டிருக்கேன். சரிங்க நீ. ஓகேவா? ஆ. காலையில எழுந்ததும் எழுந்ததும். உடனே ஆ. 1 ஏக்கரா குண்டு நெல்லம், ஆ. 1 ஏக்கரா கரும் தோட்டம் நட்டிருக்கேன். தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். தண்ணி பாய்ச்சணும். ஆமா. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேலையா செஞ்சு வரணும். ரைட்டுனா? சொல்லுங்க அண்ணே. இங்க ஓடிவா. ஆ. அப்பெல்லாம் வந்து ஆ. கரண்ட் கிடையாது. ஆமா. இப்ப கவர்மெண்ட்ல கரண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்க அண்ணே. அப்பெல்லாம் ஏத்த சொல்லுவாங்க. ஆ. அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப கவர்மெண்ட்ல கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா. உடனே வந்து ஆ. கரண்ட் ஆபீஸ் நம்பர் எழுதி போட்டு எழுதி போட்டு. கரண்ட் சர்வீஸ் வாங்கிட்டு. சர்வீஸ் வாங்கிட்டாரு. சொல்லுங்க அண்ணே. ரைட்டுனா? சொல்லுங்க. அங்க எதுவும் இல்ல. ஆ. அங்க தண்ணி பாய் வைக்கணும்னா தண்ணி பாய் வைக்கணும்னா அங்க சின்னதா ஒரு பெட்டி இருக்கும். கட்டி. ஆமா. அங்க 2 பட்டன் இருக்கும். 2 பட்டு. ஆமா. ஆ. என்ன பட்டன் கேளு. என்ன பண்ணணும்? என்ன பட்டன் தெரியுமா? ஆ. பச்சை பட்டன் ஒண்ணு இருக்கும், சிகப்பு பட்டன் ஒண்ணு இருக்கும். பச்சை ஒண்ணு, சிவப்பு ஒண்ணு. ஆமா. ஆ, சொல்லுங்க. ஆயிட்டுனா சொல்லுங்க. தண்ணி வந்து நெல் பயிருக்கும், கரும்பு தோட்டம் போடணும். ஆ. போய் சிகப்பு பட்டன் அழிச்சிட்டு போறேன். இல்ல இல்ல. பச்சை பட்டன் அழித்த உடனே அப்படியே சலாக்குன்னு தண்ணி வந்து விடும். அப்படியா? ஆமா. சரிங்க நீ. ஆயிட்டுனா ஆ. குண்டு நெல்லுக்கும் கரும்பு தோட்டத்துக்கும் தண்ணி பாய்ஞ்சதும் சிகப்பு பட்டன் இருக்கு இல்லையா? ஆமா. அது அப்படியே அழுத்தணும்னா அடுத்ததுனா அப்படியே சலாக்குன்னு தண்ணி வந்து நின்னுடும். ஆமா. ஆயிட்டுனா சொல்லுங்க. கரும்பு தோட்டத்துக்கு முட்டு பள்ளம் எடுத்துக்கும், கரும்பு தோட்டத்துக்கும் ஆ. தண்ணி பாய் வச்சதும் தண்ணி பாய் வச்சுட்டா. வீட்டுக்கு வருவேன். ஆமா. வீட்டுக்கு வந்ததும் அண்ணி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பசியா இருக்கு. அறுசுவை சாப்பாடு வேணும்னு கேட்பேன். கேட்பேன். உடனே நீங்க அறுசுவை சாப்பாடு உங்களுக்கு போடுவேன். அறுசுவை சாப்பாடு போட்டதும் போடுவா. அண்ணனும் என்ன செய்வாரு? கரும்பு தோட்டத்துக்கு முன்னு நடக்கும் தண்ணி பாய் வச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு. கத்திலே எனக்கு பசிக்குது 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 பசிக்குதுன்னு சொல்லுவாரு. உடனே அண்ணனுக்கு அறுசுவை சாப்பாடு போடுவேன். உடனே எனக்கு மழக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு மெத்தில படுத்துட்டு இருப்பேன். அயற்சியா இருக்குதுன்னு சொல்லுவாரு. ஆமா. சொல்லுங்க. உடனே அண்ணனும் ஆ. மெத்தில வந்து படுப்பாரு. படுத்துரு. உடனே என்னங்க எனக்கு டயர்டா இருக்கு நீங்க தள்ளி படுன்னு சொல்லுவேன். அப்படி மீறி கட்டி அனுப்பி ஒரே ஒரு முத்தம் கேட்பாரு. அது போல அண்ணன். அண்ணன் செய்ய வேலை இல்ல. நீ ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் இல்லாத நேரத்துல சரிங்க. கட்டி அனுப்பி ஒரு முத்தத்தை தர வேண்டும். அண்ணி, ஏதோ விவசாய நிலத்துல தண்ணி பாய் வைக்க சொன்னீங்க, செய்தோம். அண்ணன் சொல்ற மாதிரி நீங்க முத்தம் கேட்கறீங்களே, நீங்க கேட்க தகுதியா? நீங்கள் யார்? எனக்கு தாய்க்கு சமமானவர்கள். நீங்க முத்தம் கேட்டா நான் கொடுக்க முடியுமா? என்னங்க அண்ணி, நான் என்ன எல்லாம் தர தவறு முடியாது. கேட்டேனா? சொல்லுங்க. ரைட்டுனா? சொல்லுங்க நீ. என் கையால அறுசுவை சாப்பாடு நீ கேட்டேன். ஆமா. நீ வெளிநாட்டுல இருந்து வந்தேன். ஆமா, ஆமா. உனக்கு அறுசுவை சாப்பாடு செஞ்சு போட்டேன். போட்டீங்க. உங்க அண்ணனே வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. ஆ. உங்க அண்ணன் செய்ய வேலையெல்லாம் நீ செஞ்சாகணும்னு சொல்லிட்டேன். ஆமா. உங்க அண்ணனும் கரும்பு தோட்டத்துக்கும் குண்டு நெல்லுக்கும் தண்ணி பாய் வச்சது ஒண்ணு. ஆ. ஐயோ கட்டில எனக்கு அறுசுவை சாப்பாடு போடு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாரு. உடனே வந்து சாப்பிடுவாரு. நீயே இப்ப அதுதான் கேட்டிருக்கேன். தண்ணி பாய் வச்சு வந்துடும் பசிக்குதுன்னு கேட்டிருக்கேன். கேட்டேன். சாப்பாடு போட்டாச்சு. போட்டாச்சு. இப்ப நான் மெத்தல போய் படுப்பேன். இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல வந்து என்னை கட்டி பிடிச்சு ஒரே ஒரு அண்ணி, இதுதான் முடியாது. அண்ணி, நீங்கள் யார்? மறுபடியும் கூறுகிறேன். நீங்கள் எனக்கு தாய்க்கு தாயாக உண்மையாக சொல்கிறேன். எனது அண்ணன் கேட்பார். நீங்கள் தரலாம் முத்தம். அண்ணன் எனக்கு உட்கார்ந்து மைத்துனா உங்க அண்ணன் வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணன் இல்லாத நேரத்துல என்னால 2 நாளைக்கு இருக்க முடியாது. நான் ஒரு அரிசி சாப்பாடு செஞ்சு போடுறேன். மெத்தல வந்து அழகா படுத்துட்டு எனக்கு கட்டி எனக்கு ஒரு மொத்தத்தை தர வேண்டும் மைத்துனா. மைத்துனா என்னால் முடியாது. அண்ணி, முடியாது. முடியாதா? முடியாது. மைத்துனா அண்ணி,
வெளிநாட்டுல கட்டி எடுத்து ஒரு முத்தத்துக்கு தான் கட்டினா தவறுதல கட்டினா கடைசி வரைக்கும் முடியாது அண்ணி, முடியாது. இது முடியலன்னா அந்த மாமாட்டே போயிடுவான். அங்கதான் போயிடும். கோவா அண்ணி, ஆ? கடைசி முறையாக கேட்கிறேன். கேக்குறேன். முடியாது அண்ணி, முடியாது. முடியாது. மொத்தம் தர முடியாது. சரி மைத்துனா போனால் போகட்டும். சொல்லுங்க அண்ணி. நான் உன்னை தவறுதலா கேட்கல. சொல்லுங்க. நான் எதுக்காக உன்னை கட்டி அணைச்சு முத்தம் கேட்கிறேன் அண்ணன் இல்லாத நேரத்துல நான் கேட்டு தெரியுமா? எதற்காக? அண்ணன் வெளிநாட்டுல பட்டப்படிப்பு படிச்சா இல்ல, ஆமா. அங்க எதுனா ஒரு பெண்களா கூட எல்லாம் காதல் தொடர்பு வச்சிருக்கேன். நான் சோதனை பண்ணி பார்த்த மைத்துனா உன்னை அண்ணன் கேட்க மாட்டாரு. இருந்தாலும் நான் கேட்கணும்ல, ஆமா அண்ணி. அதனால தான் மைத்துனா உன்னை கேட்டேன். அடடே. வெளிநாட்டுல பட்டப்படிப்பு படிச்சிருக்கும் போது சரி மைத்துனா ஒரு மாதிரியா இருக்காரு, ஒரு சோகமாவும் இருக்காரு. ஆமா. அதனாலதான் மைத்துனே சரி நம்ம எப்படி கேட்கறதுன்னு அப்படி ஆடி பாடி சந்தோஷமா இல்லாத நேரத்துல கட்டி அடிச்சு ஒரு முத்தம் கொடுப்பேன்னு கேட்டேன். சரி. அது எதுக்காகோசம் வெளிநாட்டுல இருந்தல்ல, ஆமா. அங்க எதுனா ஒரு பெண்ணா கூட காதல் தொடர்பு இருக்கு என்ன வந்துட்டு சோதனை பண்ணி சோதனை பண்ணுங்க. தான் பார்த்தேன். வேற எதுவும் தவறுதெல்லாம் செய்யல மைத்தனா. சரிங்க அண்ணி. மைத்தனா அண்ணி. ஒன்னு இருக்கும் போது உனக்கு நான் துரோகம் செய்வேனா? செய்ய மாட்டேன். அது மாதிரி ஆள் கிடையாது நானு. தெரியும், தெரியும். சரியா சரிங்க அண்ணி. மைத்தனா? சரி சரி அண்ணனும் ஒரு நேரம் ஆயிடுத்து. ஆமா. சரி நான் உன்ன கேட்கிறேன். சொல்லுங்க. அண்ணன் வந்து சொல்ல மாட்டேன்ல. நானா? ஆமா அண்ணி, நீங்க யார்? தாய் போலான்னு சொல்லிட்டேன் நானு. மைத்தனா நீங்க தெரியாம தானே கேட்டீங்க. வா மைத்தனா. சொல்ல நீ. நீ என்ன கிட்ட வந்துதான் பேசுற, உன்னை என்ன பண்ணிட்டு போறேன்? சொல்லுங்க. நான் சோதனை பண்ணி தான் பார்த்தேன். ஆமா, ஆமா. அண்ணன் வந்து நீ சொல்லிட்டேன்னா வச்சுக்கோ, இந்த நாட்டை விட்டே வெளிநாட்டுக்கு தேர்த்திடுவாரு. அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்குள்ளே எனக்கு வேலையே கிடையாது மைத்தனா. அப்படியா? மைத்தனா அண்ணி. நீ என்னதான் இருந்தாலும் தவறுதல அண்ணி நீ இல்லாத நேரத்துல அண்ணி வந்து என்ன கட்டி எனக்கு முத்தம் கட்டாம நீ சொல்லிட்டு என்ன இந்த நாட்டுக்குள்ளே வச்சிருக்க மாட்டாரு. அடி அடின்னு அடிச்சு இந்த நாட்டை விட்டு தேர்த்திடுவார் மைத்தனா. அடடே, அண்ணா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிழைக்கிறதுக்கு வழியே கிடையாது. சரிங்க அண்ணி. உங்க அண்ணனே கதின்னு நான் இருக்கிறேன். அப்படிதான் உங்க அண்ணன் வந்து சொல்லிட்டு போறேன். சொல்ல மாட்டேன். சொல்ல சொல்ல மாட்டேன் மாட்டேன். மைத்தனா. சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு சக்தி வாக்கு பண்ணி கொடு. அண்ணி, ஆ. அடடே, எங்கே நான் வாய் விட்டு தவறு சொல்லி விடுகிறேன் என்று ஆமா, நீங்க பயப்படுறீங்க. ஆமா மைத்தனா. அண்ணி, சத்தியமாக எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அண்ணன் எனக்கு சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஏய், அண்ணா, ஏண்டா? பசிக்கு உணவு கொடுத்தால் பஞ்சனை அழுத்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சியிலே டேய், அல்லாமல் முட்டனை விடுவேனா? அண்ணா, நான் யார்? உனது அண்ணன். இவள் யார்? உனக்கு அந்நியாக திகழப் போகின்றான். அவளை கட்டி அணைத்து காய்ச்சலுக்கு கூப்பிடுகின்றாய். டேய். அண்ணா, நான் இவன் தம்பி. நான் அப்பேற்பட்ட செயலை செய்வேனா அண்ணா? டேய். அண்ணா, என்னங்க? எப்படி நடிக்கிறான் பாத்தியா? நான் அப்பயே என்ன சொன்ன தெரியுமா? நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது என்னங்க நீங்க போவாதீங்க, நான் ஒண்டியா இருக்கிறேன். உன் தம்பிய வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு, ஒரு மாதிரியா என்ன பாக்குறாரு. நான் அறுசுவை சாப்பாடு செஞ்சு போடும் போது பொழுது என்ன அப்படியே உறுத்து பாக்குறாரு. அதான் இதை பார்த்த வெளிநாட்டுக்கு போவாதீங்க. குச்சி விட்டு ஆட்டிக்கிறேன். என்னடா? உங்களுக்கு என்னடா நான் கேக்குறேன். உட்காருங்கடா. அப்படின்னு அண்ணி அண்ணன் வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணன் இல்லாத நேரத்துல ஒரே ஒரு முத்தம் கட்டி அனுப்பிச்சு எனக்கு கூட அண்ணி. அத்தா எனக்கு வர பாகலாம் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் அப்படி என்ன நைஸ் பண்ணி அறுசுவை சாப்பாடு போடு அண்ணி உன் கைப்பா பூவே அப்படி இருக்குது. அண்ணனுக்கு நீ துரோகம் பண்ணிட்டு என்ன கூட இருன்னு சொல்றானே தகமா எனக்கு கேட்டானே. அண்ணா, நான் அப்படி செய்யவில்லை அண்ணா. அண்ணா,
உத்தமன். என்னுடைய மனைவி உனக்கு என்ன வேணும்? அண்ணி. அண்ணி. ஆமா. அண்ணி என்பது யார்? தாய்க்கு சமம். தாய்க்கு சமமானவள். ஆமாண்ணா. அதை விடுத்து அண்ணி எனக்கு ஒரு முத்தத்தை குடியேற்றி அண்ணா, கேட்கிறேன். அண்ணா, கேட்கவில்லை. கேட்கவில்லையா? அண்ணிதான் தவறுதலாக அண்ணுடன் நடந்து கொண்டார். சொல்லுங்கள் அண்ணா. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீரை விசாரிப்பதே மெய் என்பார்கள். ஆனால் இதோ இருக்கின்ற அண்ணன் பார்க்கிறேன், நீயும் இதோ இருக்கின்ற கற்சிலையும் கட்டி அணைத்ததை பார்த்தவனா? நான் செய்யவில்லை அண்ணா. மீண்டும் சொல்கிறேன். அண்ணிதான் தவறாக என்னிடத்தில் நடந்து கொண்டார். ஏய், செய்ததை செய்துவிட்டு நீ ஏதோ மறைக்கின்றாய். ஆனால் இப்போது இந்த நாட்டில் வாழ்வதற்கு உனக்கு அருகதை கிடையாது. அண்ணா, எப்பொழுது இந்த கட்சியிலேயே நீ குற்றம் கேட்டாயோ அப்பொழுதே நினைத்து விட்டேன். இந்த நாட்டில் வாழ்வதற்கு உனக்கு இடமே கிடையாது. என்னங்க அப்படியா? அடித்து அடிச்சு எப்படி அந்த முத்தழகி நாடு கடத்தினாயோ? அண்ணா, ஏய், முத்தலையை நாடு கடத்தி விட்டார். வாயை மூடுறா, போதும். ஏய். தங்கச்சி இருந்து முத்தாளிக்கு நாடு கட்டினான்னு கேட்கலையே. காலேஜ் போறேன் கட்ட பையன் மொட்டை பையன்லாம் கூட இருந்துக்கணும். என் மானுக்கு ஏற்படுத்தா போறவன வரவனெல்லாம் விட்டுட்டு காலேஜ்ல போய் நான் காலேஜ் படிக்கிறேன்னு காலேஜ் பசங்கெல்லாம் வச்சுக்கணும் 3 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க. எங்க மானத்தை எடுத்தா நான் உன் தங்கச்சி போய் நிறுத்துங்களா நீ? யாரு? தம்பி வந்து அந்த தவறு செய்தார். ஏய், அண்ணா, ஓடின்னு சொல்லமா? ஓடு நிறுத்துங்கள் என்று சொன்னேன். ஓடியா ஓடு நிறுத்துங்கள். உன் அண்ணன் எதுக்கு தெரியுமா இது வசியம் பண்ண? எதுக்கு? உனக்குன்னா 10 அடி. உன் அண்ணன் என் கூட இருக்கிறான் பாரு, அவனுக்கு 100 அடி வாங்க போறான். உனக்கு அடுத்தது அவன் தான். நாடு நகரம் 3 சட்டி ஓடு என் முந்தால முடிக்கிறதுக்கு தான் உன் நாட்டுக்குள்ள உன் தங்கச்சி மஞ்சள் நீராட்டு நாட்டி கால் எடுத்து வச்சுங்க. கால் எடுத்து வச்ச விஜயபுரம் நாட்டுக்குள்ள வந்திருக்கு. நான் என்னுடைய கணவர் வந்து இந்த நாட்டுக்குள்ள விட்டுட்டு போயிருக்காரு. எதுக்கு தெரியுமா? ஆடி நடிச்சு எவனுமே இந்த நாட்டுக்குள்ள வாழக்கூடாது. அவன் எப்படி என்ன அசிங்கம் பத்தினாலும் அவமானம் பத்தினா அவன் குடும்பம் வேரோடு அழிக்கணும் தான் என்னுடைய ஆசைக்காக இந்த நாட்டுக்குள்ள உங்களோட சொன்னாங்க. ஆமா. என் நாட்டை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? எப்படி விட்டுருக்கா? விட்டு கொடுக்க மாட்டேன். அது முடியாது. ஏன் சும்மா அடிக்கிறனா? ஏன் என்ன இரு என்ன என்னாடியா சக்கால் தர என்னன்ற அதான் அவங்க வீட்டு சொத்து என்ன சொத்து குத்துட்டான் அவன் சொத்து. இவங்க அண்ணன் முந்தால கிடக்குற அப்பையா எல்லாம் வீட்டுல கிடக்குறானா? அதான் என் வீட்டுக்கு என் வீட்டுக்காரன் என்னடியா சொல்லி புட்டு அப்படியே மூந்தாடி போட்டு மூடிக்கணும். என்ன உள்ள போன்ற நான் உள்ள போட்டேன்னா நீ எழுந்து வீட்டுக்கு தான் போடணும். அது தெரிஞ்சுக்க முதல்ல. அண்ணே, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஆட அவனை யாருக்கு சொன்னான்? அண்ணே, இது என் நாட்டுடையது. என் தாய் தந்தது. அண்ணே, இது எங்க
விடுவாங்கன்ற எங்க கம்பெனிக்கு வந்து தானே நீ விளம்பரம் ஆகிற இதுக்கு முன்னே என்ன மூலையில கண்ணுனே தெரியாது இவ்வளவு நாள எல்லாத்தையும் சொல்லிட்டு அண்ணே, நான் ஒண்ணு ஒண்ணா கேட்டு அதெல்லாம் சொல்லிட்டு உள்ள போனேன் பாரு, இந்த சாக்கு போக்குல என்கிட்ட சொல்லக்கூடாது நான் பச்சை பொறுக்கி செய்யாருல காஞ்சாவும் நான் ஊதுவேன் ஓடி போய் பொறுக்கி ஓடி போடணும் அண்ணே, சொல்லுவது கேளு அண்ணே. நான் சென்று விடுகிறேன். அவள் சும்மா இருக்கு சப்போட்டா